ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி, அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி. என் சில்லப் பிள்ளையே, இது முருகன் மீது ஆணை. இதை கேட்டு முடித்த 10 நிமிடத்தில் திடீரென மாற்றம் நிகழும் காரணத்தோடு மட்டுமே உன் கண்ணில் பட்டுள்ளேன். நான் சொல்வதை கேட்டுவிடு என் செல்லமே. இதோ இந்த முருகப்பெருமான் உன் வீடு நோக்கி வந்து கொண்டிருக்கின்றேன். என்னை வரவேற்க தயாராக இரு. எப்படி இந்த காரியத்தை நடத்தப் போகிறேன் என்று கண்ணீர் மல்க என் பாதத்தில் விழுந்து அழுகிறாய். காத்திரு, பொறுமை, காத்திரு. இதோ வந்துவிட்டேன் என் செல்லமே. நான் இருக்கும்போது நீ ஏன் கண் கலங்குகிறாய்? உன் காரியத்தை நல்லபடியாக முடித்து தரப்போகிறேன். உனக்கு வேண்டியதை எல்லாம் தந்து உன்னை வழிநடத்திச் செல்ல நான் இருக்கும் பட்சத்தில் நீ ஏன் கவலைப்பட்டு கொண்டே இருக்கின்றாய்? உன்னை எந்த ஒரு சூழ்நிலையிலும் இந்த முருகப்பெருமான் கைவிட மாட்டேன். முருகா, நான் உழைக்கிறேன், முயற்சிக்கிறேன், பிறகு ஏன் என்னால் எந்த ஒரு வெற்றியையும் அடைய முடியவில்லை என்று என்னிடம் கேட்கிறாய்? உன்னுடைய உழைப்பும் முயற்சியும் உண்மைதான். ஆனால் வெற்றி என்னும் போக்கை பறிக்க சில முட்களிடமிருந்து காயப்பட்டுத்தான் ஆக வேண்டும். நான் சொல்வது புரிகிறதா? ஆகவே உன்னை நல்லபடியாக உயர்த்தப் போகிறேன். படிப்படியாக உயரப் போகிறாய். அதுதான் முக்கியம். பிறகு மீண்டும் உன் கைதான் ஓங்கி நிற்கப் போகிறது. உன் ஆசைகள், எண்ணங்கள் அனைத்தும் மீண்டும் நிறைவேறப் போகிறது. எல்லாவற்றையும் நிறைவேற்ற உனக்கு பக்கபலமாக இந்த முருகப்பெருமான் நான் உன் அருகில்தான் இருப்பேன். கவலை வேண்டாம். உன் வாழ்க்கை வளமாகும். இன்னும் 10 நிமிடத்தில் இதை கேட்டு முடித்த நேரத்தில் உன் வாழ்க்கை ஜொலிக்கப் போகிறது. ராஜயோகத்தில் இருக்கப் போகிறாய். சில நேரங்களில் முருகா, நான் உன்னிடத்தில் கேட்ட விஷயங்கள் எல்லாம் தாமதமாகத்தான் நடக்கிறது. என்ன என்று எனக்கு ஒன்றும் புரியவில்லை என்று என்னிடத்தில் கேட்கிறாய். தாமதமாக நடக்கிறது என்றால் அதில் ஒரு அர்த்தம் உண்டு. புரிகிறதா? உன் பிரச்சனைகளை எல்லாம் தீர்க்கத்தானே நான் நேரம் எடுத்துக்கொள்வேன். நீ முழு நம்பிக்கையோடும் பொறுமையோடும் இருக்கும் நேரம் இது. அந்த நேரம்தான். இதில் தேவையில்லாமல் முருகா பிரச்சனையை தீர்ப்பாரோ மாட்டாரோ என்று நீயே உன் மனதில் போட்டு குழப்பிக் கொள்ள வேண்டாம். அப்படி மனம் தடுமாறும் சமயத்தில் முருகா முருகா என்று என் நாமத்தை சொல்லி வா. உனக்காக விரைவில் நல்லது ஒரு மாற்றம் வரும். முடிந்தவரை என்னிடம் பேசு. நேரடியாக பேசு. பேசும் பழக்கத்தை ஏற்படுத்திக்கொள். முருகா என்று என்னிடத்தில் தைரியமாகவும் என்னிடத்தில் நேருக்கு நேர் பேசு. அப்போதுதான் நீ தனியாக இருக்கும் உணர்வு மறையும். புரிகிறதா? கடன் சுமை, பண நெருக்கடி, தினசரி தேவையை பூர்த்தியாகாமல் துன்பத்துடன் நாட்கள் நகருது முருகா என்று நீ வேதனைப்படுவதை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன். நான் கண்டுகொள்ளவில்லை என்று நீ நினைத்து என்னை திட்டுகிறாயே. சிறிது நாட்கள் வீட்டில் அமர்ந்து லட்சுமி கடாட்சத்தை உருவாக்குவேன். எதற்கும் கலங்க வேண்டாம். உன் மனதில் இருக்கும் அனைத்து எதிர்மறை எண்ணங்களையும் அழித்து நேர்மறை எண்ணங்களை உருவாக்கி உனக்கான நல்லதொரு அமைதியையும் ஆனந்தத்தையும் வழங்கப் போகிறேன். நீ நினைத்தது போன்ற வாழ்க்கை கிடைக்கும் என் செல்லமே. வாழ்க்கையில் எல்லோருக்கும் எல்லா விஷயங்களும் தடங்களும் தடைகளும் பிரச்சனைகள் என்று ஏதோ ஒன்று தான் வரத்தான் செய்யும். அவையெல்லாம் தாண்டி வருவதுதான் உன் மன தைரியம். எடுத்தவுடனே என்னால் முடியவே முடியாது முருகா என்று நீ நினைத்து அனைத்து விஷயங்களையும் செய்து முடிக்கப் போகிறாய். அதற்கான காலத்தை நீ இப்போது தொட்டு விட்டாய். உன் விடாமுயற்சியும் கடின உழைப்பும் வெற்றியை நோக்கிச் செல்லும். உன் சந்தேகத்தின் என் சந்தோஷமும் உழைப்பும், உன் சந்தோஷத்தில் என் சந்தோஷமும், உன் அழுகையில் என் கண்ணீரும் இருக்கிறது. புரிகிறதா? உனக்கு எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் நல்ல விதமாக புரிய வைக்க வேண்டியது என் பொறுப்பு. நான் உன்மேல் கோபப்பட மாட்டேன்.
நிச்சயமாக நல்லது ஒரு வழியை நான் காட்டத்தான் வந்திருக்கின்றேன். அதில் நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் வந்தாலும் என்னால் முடியும் என்று கூறு. தன்னம்பிக்கை என என்னால் முடியும் என்ற தன்னம்பிக்கை என்று முடியும் என்ற தன்னம்பிக்கையுடன் இரு. அப்படி உன்னிடத்தில் இருக்கும் பட்சத்தில் தோல்விகள் கூட தோற்று போகும். உன்னிடத்தில் உன்னை எந்த இடத்தில் வேண்டாம் என்று ஒதுக்கி வைத்தார்களோ அதே இடத்தில் நான் உன்னை அவர்களை வியக்கும்படி வாழச் செய்வேன். சூரியன் வந்தவுடன் மின்னும், நட்சத்திரங்கள் மறைவது போல் தோன்றும். நீ என்னை நினைத்ததும் உன் துன்பங்கள் மறைந்து போகும். உடல் வலிமை உடையவன் பலசாலி அல்ல. உடல் வலிமை உடையவன் துன்பத்தின் போது மனம் உடையாமல் நிதானமாக யோசிப்பவனே உண்மையான பலசாலி. புரிகிறதா? சூரியன் வந்தவுடன் மின்னும், நட்சத்திரங்கள் மறைவது போல் நீ என்னை நினைத்ததும் உன் துன்பங்கள் மறைந்து போகும். நீ என் மேல் வைத்த நம்பிக்கையின் பலனாக நீ கேட்ட கோரிக்கைகளை ஒவ்வொன்றாக நிறைவேற்றித் தரப்போகிறேன். இந்த முருகப்பெருமான் பிறகு பார், விரைவில் உன் இல்லத்திற்கு சுப நிகழ்ச்சி நடக்கப் போகிறது. நீ விரும்பிய வேலை கிடைக்கப் போகிறது. வாழையடி வாழை போல் தலைதோங்கச் செய்வேன். உனக்கான புதிய விடியல் வந்துவிட்டது. நீ நினைத்தது நிச்சயமாக நடக்கும். ஆனால் சற்று பொறுமையாகவும் நம்பிக்கையோடும் இருக்க வேண்டும். உன் உடல்நிலை சீராக இருக்கும். எதற்கும் பயப்பட தேவையில்லை. போய் சென்று பார். உனக்கு எதுவும் இல்லை என்று தான் சொல்வார்கள். தைரியமாக இரு. என்னை மீறி எதுவும் நடக்காது. ஆகவே நீ எடுக்கும் முடிவுகளை நிதானத்தோடும் நம்பிக்கையோடும் பிறருக்கு தீங்கு இழைக்காத வண்ணம் எடுக்க வேண்டும். எல்லோருக்கும் தேவைகள் எப்போதும் மாறிக்கொண்டேதான் இருக்கும். முதலில் அந்த நிலையை சமநிலைப்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்போதுதான் எதிர்பாராமல் வரும் தாமதங்களையும் தடைகளையும் உன்னால் இலகுவாக எதிர்கொள்ள முடியும். கஷ்ட நஷ்டங்கள் வாழ்வில் ஒரு பகுதிதான். இதை தீர்க்கமாக நம்பு. அதுவே வாழ்க்கை கிடையாது. அதை அடையும் லட்சியத்தை பெறும் வரை அதற்கான முயற்சிகள் சுணுக்கம் காட்டாது. அப்போதுதான் உன்னால் சுடர்விட்டு பிரகாசிக்க முடியும். ஆம் செல்லமே, இதை கேட்டு முடித்த 10 நிமிடத்தில் திடீரென மாற்றம் நிகழும். காரணத்தோடு மட்டுமே இந்த முருகப்பெருமான் உன் கண்ணில் பட்டுள்ளேன். நான் சொல்வதையெல்லாம் கேட்டுவிட்டாய் அல்லவா? உனக்கானதெல்லாம் நல்லதாக நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். அதுவும் நன்மையாகவே இருக்கும். ஓம் சரவணபவ. ஓம் சரவணபவ. ஓம் சரவணபவ.